மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேஞ்சர் டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஒரு உற்சாகமான ஒரு தலைப்பு கிடையாது. ஆனா, அது இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவும் டைமுக்கு உங்களை வந்து சேரும். இந்த டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியா EU ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்ன புதுசா இருக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லைங்க. மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிற விதத்தில் ரொம்ப சிம்பிளாக அடிப்படையோடு நம்ம இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது சில சட்டத்திட்டங்கள். நான் ஒருத்தட்ட பொருள் விற்கிறேன், அவர் என்கிட்ட ஒரு பொருள் விற்கிறாரு அப்படின்னா என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் இந்த வியாபாரம் நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. இதை வந்து இந்தியாவும் யூரோப் யூனியனும் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ யூரோப் யூனியன் அப்படின்றது யார் அப்படின்னா, ஒரு 27 நாடுகள் சேர்ந்தது தான் யூரோப் யூனியன் சொல்கிறது. அவங்களா 27 நாடுகளோட தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அதுக்கு அந்த 27 பேர்த்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த பிரசிடென்ட் ஆஃப் யூரோப் யூனியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் அந்த 27 நாடுகளில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இந்தியா உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய இந்த நாடுகள் யூரோப் யூனியன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். நிறையா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே கிடைக்கும். ஸோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலயமா ஸோ நமக்கு ப்ராப்பராக என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் இங்கே கிடைக்கும், இது எங்கே எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூரோப் யூனியன் அப்படின்ற இந்த யூனியன் கூட இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றத போடுறதுக்காக கிரியேட் பண்ணுறதுக்காக 2007 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் அதை அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சு உயிர் கொடுத்து இப்போ ஃபைனலைஸ் ஆகி சைன் பண்ணுற லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் இப்போ நடக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இது ஏன் இப்போ நடக்கணும் அப்படின்னா, சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சைனா ஏன் இதில் என்ன விஷயம் சைனா இதில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா நாடுகள் வந்து சைனாவை எதிர்பார்க்கறத குறைச்சிக்கணும், சைனா மேலே அவங்களோட டிபெண்டன்சியை வந்து குறைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. சைனா நின்ன உடனே அப்படியே உலகமே நிற்க வேண்டிய சூழல் கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சைனாவோட முடிவுகள் வந்து மற்ற நாடுகளை சங்கடப்படுத்துகிற மாதிரியான முடிவுகளாகவே தான் தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் சைனாவுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு தொழிற்சாலை நாடு அதிக மக்கள் கொண்டு கம்மியான லேபர் ஃபீஸில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நாடு வேணும்னு தேடுறப்ப அவங்களுக்கு இந்தியா தான் கிடச்சிது. ஸோ இது சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக சைனா ஒரு தெளிவாக சொல்ல ஒரு பரபரப்பான ஒரு நிலையில இருக்காங்க. ஸோ சைனாவை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான். இவ்வளோ பெரிய மக்கள் தொகை வச்சுக்கிட்டு ஸோ அதனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் சைனாவும் தான் ரெண்டு மிகப்பெரிய சக்திகளாக உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் அது உலகத்துக்கு நல்லதில்லை, மற்ற நாடுகளுக்கு நல்லது இல்லைன்றதுனால பன்முக சக்திகள் பல சக்திகள் இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் தப்பு போனாலும் மற்ற 2 பேரோ 3 பேர் சேர்ந்து அவங்க தடுக்க முடியும். ஸோ இப்போ பல சக்திகள் வந்து உலகத்தில் வந்து புதுசாக உருவாகி வரணும் அப்படின்றது தான் மல்டி போலார் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பைபோலாராக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் சைனா இருக்காங்க. இது இந்த பக்கம் அவரு இந்த பக்கம் இவரு இல்லாமல் மல்டி போலாராக 4-5 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நம்மளோட இந்தியா இதுக்கு தேவைப்படுறோம். ரெண்டாவது, இந்தியா தான் இன்னைக்கு உலகத்தில் அதி வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தில் ஒன்று. நம்மக்கிட்ட தான் நிறையா மக்கள் தொகை இருக்காங்க. நல்ல ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஒரு பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப வேகமாகவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 காரணங்களால் தான் இப்போ இந்த அக்ரிமெண்ட் 2007 ஆரம்பித்து இந்த காலகட்டத்தில் தான் இந்த அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் ஆக வந்திருக்கு. ஏன்னா இந்த 3 காரணங்களால் ஃபைனலைஸ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மூலிமா இந்தியாவுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நம்மளோட ஏற்றுமதியில் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக டெக்ஸ்டைல்ஸில், கார்மெண்ட்ஸில், ஃபார்மசியில், ஐடியில், இன்ஜினியரிங் குட்ஸில், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் காம்போனன்ட்ஸில் வந்து நிறையவே மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் புதுசாக க்ரியேட் ஆகும்.
இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளான்ஸில் ப்ரொடக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்றப்ப மக்கள் தேவை. ஸோ மக்கள் நிறையா வேலைக்கு எடுப்பாங்க. இப்படி அதிக மக்கள் வேலைக்கு போகிறதுனால இந்தியாவில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகிறப்ப நம்ம இளைஞர்கள் சம்பாதிப்பாங்க. சம்பாரித்து அதை நம்ம நாட்டிலே செலவு பண்ணுறப்ப நம்ம நாட்டோட பொருளாதாரம் இன்னும் வேகமாக வளரும் அப்படின்றது தான் இதில். ஸோ இந்த இப்போ யூரோப் யூனியன் ஒரு வளர்ந்த நாடுகள், அந்த நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய புது புது டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு வரும். அதை நம்ம நாட்டில் நம்ம ரீக்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான பல முக்கியமான மாற்றங்கள் இந்த அக்ரிமெண்ட் மூலயமா நடக்கும். நம்ம இந்தியாவோட மேட் இன் இந்தியா அப்படின்ற அந்த சிம்பிள் வந்து உலகம் ஃபுல்லாக க்ரியேட்டாக போய் சேரும். ஏன்னா லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணி குளோபலாக இதை கொண்டு போக போகிறோம். எப்படி மேட் இன் சைனாவை வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லையும் அவங்க பொருட்களை மேட் இன் சைனான்னு கொண்டு போய் சேர்க்குறாங்களோ, அதே மாதிரி இங்கேருந்து மேட் இன் இந்தியான்ற அந்த வாக்கியத்தை வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ என்ன அதிகமாக யூரோப்பில் நம்ம வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிசி, அப்புறம் துணிமணிகள், டெக்ஸ்டைல்ஸு, டீ, காஃபி, ஆர்கானிக் ஃபுட்ஸ், இது எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து கிரியேட் ஆகிற இந்த பொருட்கள்லாம் யூரோப்பில் ரொம்பவே மக்கள் விரும்பி வாங்குறாங்க. அதுவும் ஒரு உலகளாவே எல்லா நாடுகளுக்குமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் உருவாகி வேறு நாட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த பொருள் எங்கே உருவாச்சுன்றத ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க. ஜியோ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜியோ டேக் மூலயமா அந்த ஜியோ டேகை வச்சு ப்ரைஸ் பண்ணுறப்ப ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்ம ஊர் பொருட்கள் வெளியூர்களும் விற்கும். ஸோ அப்படி விற்கிறப்ப நமக்கு நிறையா வெளிநாட்டு காசு கிடைக்கும். அதை வச்சு இன்னும் நாட்டோட வளர்ச்சிக்கு நிறையா செலவு பண்ணலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது மூலயமா இந்தியாவோட பொருளாதாரமும் மக்களோட வாழ்வாதாரமும் நல்ல ஒரு வேகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வளரும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல வரோம். ஸோ இது ஒரு வியாபாரத்தை பற்றின அந்த அக்ரிமெண்ட் ஒரு வியாபாரத்தை பற்றினது இல்லை, பட் இது ஒரு உலகத்துக்கான ஒரு மெசேஜ். ஏன்னா இந்தியாவுக்கான ஒரு பவர் நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம போய் ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்ததுக்கு போக இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கூட்டணி வைக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம இந்தியாவோட பொருளாதாரமும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நானும் நம்மளோட வாழ்வாதாரமும் அடுத்த கட்டத்துக்கு வளரப்போகுது அப்படின்றத முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த இந்தியா EU அக்ரிமெண்ட் வந்து மக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா வீழ்ச்சியை கொடுக்குமான்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி அடுத்து நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு டைமுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.